இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் தேவன் மனுஷ ரூபமாக இருந்தும் கூட இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனா வாழ்ந்த நாட்களில் கூட எல்லாவற்றிற்கும் மரண பரிந்தவர் கீழ்ப்படிந்தவராக தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர். ஆனா அவர் மனுஷனாக உலாவின நாட்களிலே எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்ப அந்த கீழ்ப்படிதல், தேவன் என்ன சொன்னாரோ, அந்த உலகத்துக்கு பூமி என்ன வந்தாரோ அதை செய்து முடித்து அவர் கீழ்ப்படிந்தார். உலகத்துள்ள பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். தேவ பிள்ளைகள் அந்த கீழ்ப்படுதல் நிமித்தம் தான் சகல அதிகாரங்களையும் அவருக்கு கிடைத்தது, சகல கிருபைகளை கிடைத்தது. தேவ பிள்ளைಗೆ ஒரு தேவ குமாரனே என்ன பண்ணுகிறார், இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள் இல்லை, மனுஷனா வாழ்ந்த எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படுதல் முக்கியம். நீங்க ராஜாவா இருக்கலாம், நீங்க மந்திரியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனா கீழ்ப்படுதல் முக்கியம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மேல உள்ள தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியல். அதுக்கு கீழ்ப்படிஞ்ச நான் அவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து அவர் முடிவு பருந்தும் இந்த உலகத்துல சிறுவையை அவர் அடிக்கப்பட்டு தன் ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஏழு பிள்ளைகளே, முடிவு பிறந்து நீ கீழ்ப்படியணும். ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு கீழ்ப்படுகிறதல்ல, இன்னைக்கு நான் கீழ்ப்படிஞ்சதோடு சரி அப்படிங்கிறதல்ல. இந்த உலகத்துல ஜீவன் எடுக்கிற வரைக்கும் நீ கீழ்ப்படியணும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ, பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அதிகாரிகள் என்ன சொல்லுகிறாரோ, எல்லாவற்றுக்கும் வேலை செய்யற இடங்களில ஊழியத்துல யாராக இருந்தாலும் சரி கீழ்ப்படுதல் முக்கியம். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் செய்த அந்த உலகத்துல வாழ்ந்த 33 வருஷம் வரைக்கும், சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதே போலதான் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் கீழ்ப்படிந்த அப்படிங்கிறதுல, நீ மரண ஜீவன் போற வரைக்கும் முன்னால வரைக்கும் நீ கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிந்தாதான் தேவன் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை, மேலான நாமத்தை உன்னை உயர்த்துறவராக இருக்கிறார். கீழ்ப்படியலன்னா ஆண்டவர் உன்னை உயர்த்த மாட்டார். எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படினும். வேதவசனம் சொல்லுகிறது, இவர் தாமே தன்னை தாழ்த்தி எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுத்தவராக காணப்பட்டார். எனக்கு அருமையான கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதை இன்னைக்கு மட்டும் கீழ்ப்படுத்தவர் இல்லை, உயிர் உள்ள வரைக்கும் என்னென்ன விஷயத்துல நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீர்களோ, அப்போ தேவன் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையில அளிக்க மாட்டார், கிருபையில அளிக்க மாட்டார், ஆசீர்வாதத்தை அளிக்க மாட்டார். கீழ்ப்படுதல் தான் முக்கியம். வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு கீழ்ப்படுதலை குறித்து. ஆனா ஒரு சில காரியங்களை தான் நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால கீழ்ப்படி, நீ கீழ்ப்படி. என்ன, நான் அந்த வயசுல கீழ்ப்படிஞ்சேன், இந்த வாலி வயசுல கீழ்ப்படியில, முதியோர்ல, நீ மரண பரிந்து நீ கீழ்ப்படியும். நீ கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் தேவன் உன்னை எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை உயர்த்துவார், அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நேற்றென்று மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன், அவர் விடுதலை நாயகவர். ஒருவேளை நீ நினைச்சு கொண்டு இருக்கலாம், என்ன அவர் கடவுள் தானே, அவர் ஏன் கீழ்ப்படிந்த இந்த உலகத்தை வாழ்ந்த நாட்கள் அவர் மனுஷனா வாழ்ந்தார். நமக்கு முன் உதாரணமாக மாதிரியாக அவர் இருந்தார். கடவுள்லாம் அவர் இஷ்டப்படி வாழணும் அப்படிங்கிறது இல்லை, அவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு நீதி வச்சிருந்தார். அதன்படிதான் அவரும் நடந்தார். அதேபடிதான் அவர் பிள்ளைகள் நடக்கணும், நீங்களும் நானும் தான் நடக்கணும். அதான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படியணும், சொல்லுக்கு கீழ்ப்படியணும். தேவ பிள்ளைகள் நீ கீழ்ப்படியும் போதுதான் உலகத்துல இருக்கிற வரைக்கும் தேவ பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போதுதான் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்கு உன்னை தகுதிப்படுத்துவராக இருக்கிறார். எங்க வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரிந்தும் அவர் கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார். தேவ பிள்ளைகளே, முக்கியம், கீழ்ப்படுதல் முக்கியம். நீங்களும் கீழ்ப்படிங்க, படிக்கிற இடங்கள்ல கீழ்ப்படிங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. தேவ பிள்ளைகளை எங்க படிக்கிற இடங்கள்ல டீச்சர்களுக்கு கீழ்ப்படிங்க, சபையில போதருக்கு கீழ்ப்படிங்க, இன்னும் வேலை பார்க்குற இடங்கள்ல உங்க எஜமானுக்கு, முதலாளிக்கு கீழ்ப்படிங்க. தேவ பிள்ளைங்க யாரா முதியோருக்கு கீழ்ப்படிங்க.
பெரிய ஆட்கள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அப்படி கீழ்ப்படியும் போதுதான் ஆண்டவர் எப்பா இந்த பிள்ளை நல்லா கீழ்ப்படிதேன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பா, இவன் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தவனாக காணப்படுவான் என்று சொல்லி ஏற்ற விலையில உங்களை உயர்த்துற வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். தேவனுக்கு கீழ்ப்படுத்த பிள்ளைகள் எவ்வளவு பேர் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. அதே போல நீங்களும் கீழ்ப்படிங்க. அதுக்கு முன்மாதிரியாக ரூலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரண பரிந்தும் அவர் கீழ்ப்படுந்தவராக காணப்பட்டார் சொல்லப்படுகிறது. அதே போல நீங்கள் கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வார். நல்லா ஆண்டவரே நமக்கு கோடி சோத்திரனப்பா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடிபறிந்தும் அப்பா இந்த உலகத்துல சிலுவையில மரண பரிந்து கீழ்ப்படுந்தவராக காணப்பட்டது போல நாங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உமக்கு கீழ்ப்படுந்தவர்களாக அப்பா அப்பா என்னென்ன விஷயத்துக்கு கீழ்ப்படியுமோ அத்தனை காரியங்களுக்கு கீழ்ப்படுத்த பிள்ளைகளாக காணப்படத்தக்க நீ கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். வழி நடத்துங்கப்பா. எங்களோட பேசினதுக்கா சோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தால ஆசீர்வத்தை ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.